வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 22/12/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 3 மணி முதல் 4 மணி வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 4:30 6 மணி வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:25 சூரியன் உதயமாகும். இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 4:50 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:56 வரை பூர நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4 மணி முதல் பத்திரை கரணம், அதன் பிறகு மாலை 4:50 வரை பவகரணம், அதன் பிறகு பாலவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 8:56 வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 8:56 வரை திருவோண நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க. எப்படின்னா, இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக மன உளைச்சலோ மன அழுத்தமோ தேவைப்படாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் செய்த பணியை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதுலேயும் எந்த விதமான குறையும் வராது. இந்த சந்திராஷ்டமம் அதுலேயும் பாதிக்காதுங்க. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களும் கருத்துகளும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் அதற்கு தக்க பதில் உடனே வழங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் கேள்வி கேட்டால் உடனே பதில் கிடைக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். அதன் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணமோ அல்லது குறுகிய தூர பிரயாணமோ பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் சூழல் அமையும் உங்களுக்கு. ஆனால் பிரயாணத்தால் உங்களுக்கு லாபம் உண்டுங்க. சரிங்களா? வர வேண்டிய பணத்திற்காக கொஞ்சம் தூரம் போகிறது மாதிரி இருக்கும். அப்படி போனாலும் பணம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் யாரை நீங்கள் எதிர்நோக்கி போகிறீங்களோ அவங்களே உங்கள் எதிர்க்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதற்கான கிரக அமைப்புகள் இன்று உங்களுக்கு அருமையாக இருக்குது. அதனால் மேஷராசி அன்பர்களுக்கு
அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் செய்ய வேண்டி வருங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், ஆனால் அதுக்காக ஆதாயமும் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கார். அதன் காரணமாக சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை செய்வதா செய்ய வேண்டாமா என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்லிட்டேன்னா அதுக்காக நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப தான் அந்த செலவு வரும். நடுத்தர வர்க்கம்னா ஒரு செலவு, மேம்பட்ட மக்கள்னா ஒரு செலவு, அடிமட்ட மக்கள்னா ஒரு செலவு. ஆக அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றவாறு இந்த செலவுகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் குடும்பத்தின் ஆடம்பர பொருள் வாங்கணும், அது மாதிரி இருக்கும். சிலருக்கு குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது மாதிரி இருக்கும். ஆக இன்றைய நாள் எப்படியோ உங்களுக்கு சுப செலவுகள் அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் அதிகமாக வருவதற்கான சூழல் அமையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் கரை புரண்டு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும். எடுத்தோம் கவிர்த்தோம்னு சில விஷயங்கள் பேசுவோம், அந்த பேச்சை குறைக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்கள் பேச்சால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் கம்மியாக பேசுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருமணியாக்கும் என்பது தான் அதோட பலன். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் அடைவதற்கான யோசனை வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடந்தே தீரும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு புதிய சிந்தனை தோன்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான தீர்வும் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த யோசனையை ரொம்ப நாளாகவே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த அதற்கத்தக்க யோசனையை இன்றைக்கி கண்டுபிடிச்சி அதனால் மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. மன மகிழ்ச்சி, இது தெரியாமல் பிடிச்ச கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம நெய்க்கு அலைஞ்சிருக்கமேனு உங்களுக்கு மனசு கொந்தளிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கார். அதன் காரணமாக நினைத்தது ஒன்று நடத்தது ஒன்று, அது மாதிரி இருக்கிறதுக்கான சூழல் அமையும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரியாத விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களை யாராச்சும் இன்றைக்கி பாராட்டியே தீரணும். உங்களுடைய செயல்திறன் கருதி நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ ஒருவருக்கு ஒருவர் பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக இன்றைய நாள் பாராட்டு பெறக்கூடிய நாளாக சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. அல்லது குழந்தைகளானாச்சும் நீங்கள் பாராட்ட, அம்மானா அப்பானா நல்லவங்க, எங்கள் அப்பா அம்மா மாதிரி இல்லை அப்படின்னாச்சும் சொல்ல வரணும். ஆக இன்றைய நாள் பாராட்டு மழையில் நனையக்கூடிய அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விஐபிக்கு நிகரான ஒருத்தவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவங்களையும் கொஞ்சம்
அனுசரித்து பேச வேணும். இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். மறைந்த சந்திரன் இருந்தாலும் உங்களுக்கு நிறைந்த பலனாக இன்றைக்கு அற்புதமாக இருக்கும் பலன். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு சொல்யூஷன் கிடைக்கும். இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கடைசி நேரத்திலேயே மாற்றம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் கடும் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சோதிக்கப்பட வேண்டிய ஆளாக இந்த நாள் இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப சோதனையை தாண்டி அதுக்கு பிறகு தான் ஒரு நன்மையை அடைஞ்சு தீருவீங்க. கடவுள் என்பது போல் கடை அப்புறம் தானே உள்ளே சென்று பார், அதுதான் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கடந்து சென்று, அதாவது சோதனைகளை தாண்டி சாதனை செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு இன்னைக்கு 2 மடங்காக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவைகளை எந்த சமயத்திலும் எப்படியும் இன்றைக்கி பூர்த்தி பண்ணிடுவீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருந்தனால் இன்றைக்கி ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு நல்ல நாளாக அமையும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அஃபிஷியல் அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை நம்பி தான் அந்த ஆஃபீஸ் இருக்கிறது மாதிரியே தோணும். ஆமாங்க, இன்றைய நாள் நீங்கள் இல்லைன்னா எல்லாருமே திக்குமுக்காடி வருவாங்க. ஆக இன்றைய நாள் முக்கியஸ்தர் நீங்கள் தான் கதாநாயகர். உங்களுடைய நிர்வாகத்தில் நீங்கள் தான் கதாநாயகர். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் புதுசாக இன்றைக்கி இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சாதனைக்கு நிகரான ஒரு வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அருமையான ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நற்பலன் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அது மாதிரி நீண்ட நாளாக யாரெல்லாம் வேலை வரும், இந்த வேலைக்கு தான் நான் போவேன்னு ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தவங்களுக்கு இன்றைக்கி அதுக்கு தக்க ஆர்டர், பணி நியமன பணி நியமன உத்தரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிலருக்கு வருங்க. எல்லாருக்கும் கிடைக்குமா? அது முடியாதுல்ல. சிலருக்கு அந்த வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் மிகுதியால் சில அவசரமாக ஒரு சில வேலைகளில் மாட்டிடுவீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இன்றைய நாள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழல் தான் நிலவும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையிலே நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நல்லது தான், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அது உண்மைதான். ஆனால் பேராசைப்படக்கூடாது. இன்றைய நாள் உங்களுடைய ஆசை பேராசையாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அதனால் தேவைப்பட்ட அளவுக்கு ஆசையப்படுங்கள் என்பது தான் இன்றைய நாளோடது. நீ மட்டும் ஆசைப்படலையான்னு கேட்காதீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் ஆசையை குறைத்தால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குறுதியை எப்படியா இருந்தாலும் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு இன்னைக்கு கூடுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். இருந்தாலும் ஃபினான்ஸ் விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் டைட் ஆகிடும் உங்கள் வியாபாரம். இன்றைய நாள் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. அதனால் பார்த்து நடந்துக்க வேண்டியது உங்கள் திறமை தான், உங்கள் கையில் தான் இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாள் தான், ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்கணும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் தான். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய நல்ல நாள் தான், அதில் மாற்றமில்லை. அதற்கு நன்மைகள் அதிகம் நடக்கிறதுக்கு மன அமைதியும் சாந்தமும் தேவைப்படும் அல்லவா? அந்த சாந்தம் தேவைப்படுற நாளாக இந்த நாள் இருக்குது. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்க காரணத்தினால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசி எதாக இருந்தாலும் அதாவது மெல்ல மெல்ல கரைப்பார் கரைந்தால் கல்லும் கரையும் என்பது போல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசி எதாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்குது. பொறுமையை கையாண்டிங்கன்னா நிச்சயமாக வின் பண்ணுறது நீங்கள் தான், மீனராசி என்பவர்கள் தான். இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தினால் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் கிடைப்பதனால ஒரு நம்பிக்கை ஏற்படும் உங்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.